இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை வரவிடாமல் தடுப்பதற்கு ஒரு அருமையான காரணத்தை சாத்தான் உங்களுக்கே தெரியாம அப்படி போட்டுக்கிட்டே இருப்போம் உங்க மூளையில. என்ன காரணம்? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? ஊர் உலகத்துல பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன்? என்னை விட எவ்வளவு மோசமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே உருப்படியா இருக்க முடியாது, யாருமே பரலோகம் வர முடியாது. இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களா நரகத்துக்கு போறாங்க. இப்படி எல்லாம் எண்ணங்கள் எனக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கிறாரு? இவங்கெல்லாம் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த எண்ணங்கள் மெய்யான தேவன் அண்டையிலே வரவிடாமல் உங்களை தடுக்கும். உங்களுக்கே தெரியாம அதற்கு நீங்கள் இரையாகி இருப்பீர்கள். எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல தேவன் ஒட்டுமொத்தமாய் அழித்ததை வேதாகமத்திலே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். சாதாரணமா 1-2 பேரா அவர் அழிக்கவில்லை, கொத்து கொத்தாய் அழித்திருக்கிறார். சோதோம் கொமாராவை அழித்தவர், நினிவேயை அழிப்பேன் என்று சொன்னவர். அடுத்து பாத்தீங்கன்னா நோவா காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்தவர். எல்லாரையும் கொத்து கொத்தாதான் அழித்தார். இத்தனை பேரா தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு அன்றைக்கு இருந்திருக்க முடியும் நோவா காலத்துல. அன்பானவர்களே, உங்களுடைய எண்ணங்கள் உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது. மற்றவங்களை பார்க்காதீங்க. நீங்க ஒருவேளை உங்க லைஃப்ல ஒரு பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கான அழைப்பாக வைக்கிறார், இளைப்பாறுதல்.